அவர் போகணும்னு நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவர். அவர் திறந்து விட்டாங்க பாருங்க. ஏடா கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கர்நாடகாவில் ஏண்டா மழை அங்கே பெய்யுது, இங்கே பேஞ்சு விட்டு போக வேண்டியதானடா, இங்கே பேஞ்சா நாங்கள் பிடிச்சிக்கிறோம். என்னடா தம்பி, அது ஏன் கர்நாடகாவிலேருந்து எனக்கு திறக்க விடணும்? கடவுளின் குழந்தை இங்கே இருக்கும்போது வைத்தியக்காரங்களா, அது உடனே வழக்கை போட்டு நிறுத்தி விட்டார். அப்படின்னு வழக்கை நான் போட்டு, நீ வா அங்கே உச்ச நீதிமன்றத்தில் போடு, நான் வரேன். கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். உடனே உங்களுக்கு மனச்சான்று இருக்கா? உனக்கு மனச்சான்று இருக்கா? உன்னால காவல் நிலைய மரணம், இவனோட தம்பி உன்னை குறைச்சி சொல்றேன், 60 நாள் 5 மரணம் காவல் நிலையத்தில் கார்த்தி சொல்றான், 5 மரணம். அந்த மரணத்திற்கு உங்களால் அடித்து கொல்லப்பட்டவனுக்கு அது அரசு வேலை கொடுத்துருக்கீங்களா? என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேலை நடக்குது இதெல்லாம்? அப்போ அரசு பணி என்பதற்கு மதிப்பு எவ்வளவு? இவ்வளவுதானா? இவ்வளவுதான். குடிச்சு செத்தா அரசு வேலை, நடிக்கிறவரை பார்க்க வந்து செத்தா அரசு வேலை, அப்போ படித்தா தெருவில் நின்று கத்த வேண்டியதான் வேலை, இதானா? அப்போ தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்காக பல லட்சம் பேர் காத்திருக்கானே, அவன் யாரு? ஆசிரியர் தேர்ச்சி பெற்று தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? பகுதி நேர ஆசிரியன் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? 400 பேர் பொறியியல் படித்த பட்டதாரி வாயில் காவலர் வேலைக்கு விண்ணப்பிச்சு நிற்கிறானே, அவன் நிலைமை? எம்எஸ்சி எம்பிஏ படிச்சுட்டு டாஸ்மார்க்ல வெறும் 7,500 ரூபாய்க்கு சாராயம் ஊற்றி கொடுக்குறானே, அவன் நிலைமை? அப்ப அரசுக்கு மரியாதை என்ன? அரசுனா என்ன? அதுக்கு என்ன மரியாதை இருக்கு?